கடகராசி அன்பர்களுக்கு பராபவ தமிழ் ஆண்டில் ஏற்படக்கூடிய யோக பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். யோக பலன்னு சொல்றதே எதுக்கு அப்படின்னா, அவங்க ராசிக்கு குரு வரதே யோகம் தாங்க. அந்த வந்த குரு ராசிக்கு 5, 9, 7 இந்த வீடுகள்லாம் பார்வை செய்கிறாரு. இது எல்லாமே ஒரு சிறப்பு ஸ்தானங்கள். அந்த 1, 5, 9 அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு பாவகங்களாக அமைஞ்சிடும். உங்கள் சுயஜாதகமும் நல்லா இருக்குதுன்னா இந்த வருஷம் அவ்வளவு சிறப்புகளை பெற போகிறீங்க. புனித காரியங்களில் ஈடுபட போகிறீங்க அப்படின்றது ஒரு பெரிய நல்ல பலன். கோயில் திருப்பணிகள் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய அத்தனை வழிகளும் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைச்சி போயிடுப்போகுது. குழந்தை பேர் வேண்டுவோருக்கு குழந்தை பேர் இருக்கும், திருமணம் வேண்டுவோருக்கு திருமணம், என்ன காத்திருக்கீங்களோ அது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். கல்வியிலேயும் முன்னேற்றம் இருக்கும், புகழ் கிடைச்சிடும். எந்த விஷயத்துல எல்லாம் தடைகளை அனுபவிச்சுட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக கைகூடி வர ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு. மென்மேலும் உங்களுடைய தகுதி, அறிவு, ஞானம் இது எல்லாமே வெளிப்படக்கூடிய ஆண்டு. உங்களை மக்கள் பாராட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். கடகராசிக்கு 6ஆம் அதிபதியாக வராரே அப்படின்னு பார்த்தோம்னா அது லக்ன வாரியாக பார்க்கும் பொழுது தான். ராசி வாரியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு 9ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் இருக்கிறதுனால நிச்சயம் அவர் உங்களுக்கு புகழையும் புண்ணியத்தையும் தர்ம காரியங்களையும் செய்யக்கூடிய தகுதியோடு உங்களை இந்த வருஷம் நகர்த்திட்டு போவார். யாரெல்லாம் உங்களை குறை சொன்னாங்களோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் அவங்களெல்லாம் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு தகுதியோடு நீங்கள் இந்த வருஷம் இருக்கீங்க. மென்மேலும் உங்களுடைய தகுதி தராதரம் உயர்வதற்கு நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்துக்கோங்க. முன்னேற்றம் அடைவீர்கள். வாழ்த்து.